அப்பா அப்பா மனசேவை தீர்க்காசி பெற்றிருப்பாய். ஏந்திரு, நீ யாரு? ஐயா நீங்கள் யாரப்பா? எந்த வந்து பாதத்தை பண்ணிற. நீ எங்க இருந்து வர? நீ யாரு? உன் பேரு? எந்த நாட்டை சேர்ந்தவன்? எங்க டிராமா வந்து ஓடி வந்த மாதிரி முன்பொருள் வேணுமா? என்ன சொல்றாங்க? என்னுடைய தந்தையாராகிய அதோ மதிவதன மகாராஜனுக்கு சிவகாமி வள்ளி அம்மையருக்கு ஏக புதல்வனாக இருக்கும்படியாக என்னுடைய பெயரோ மதனபாலன். இப்போ உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? நாயா சவுந்தரவல்லிக்கு கன்னியமாடம் கட்டிக்கிற இடத்துல உனக்கு என்ன இந்த பக்கத்துல வேலை? நீ யாரு? மதனபாலன். உனக்கு என்ன வேலைங்க? ஒரு காரியமாக வேண்டி என்ன சொன்ன? உனக்கு என்ன காரியம்? உனக்கு எதனா வேணா பொறுப்பு என்ன கேள் தரேன். இதுதான் இந்த ராதா மக காரியம். ஐயர் கூட காலையில தான் வருவாங்க. நீங்கள் பொறுப்பு கொடுத்தால் போகும் வழியில் யாராயிலும் வழிப்பறி இந்த பாண்டி அந்த மாதிரி வழிப்பறி ஆள் யாரா இருந்தா படிச்சிருவாங்க. வழிப்பறியா? அந்த மாதிரி எல்லாரும் தாராளமான சாம்பார் இல்லை என்று யாராயிலும் கேட்டால் அவருக்கு நான் கொடுத்து விடுவேன். ஆனால் ஒரு மனிதன் இல்லறத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? எங்களை மாதிரி இரு பெண்கள் வேணும். ஒரு பெண்ணு தான் இருந்தா வேணுமா? வசதி ஒண்ணு வசதி. உங்கள் பெண்ணை கேட்டு வந்தேன் ஐயா. சட்டி சட்டி ஒன்னாவா? சமுத்திரவல்லியை பெண் கேட்டு வந்திருக்கிறார். கரிமூஞ்சி சாரிகா பொண்ணு கேட்டு வந்துக்கிறாங்க. பொண்ணு கூப்பிட்டு ஒரு வார்த்தை எதா இருந்தாலும் நான் என் மக கிட்ட கேட்கணும். போனா வெளியே மூஞ்ச பாத்தி அவனுக்கு மீடியா வாழும். நீலாம் திருப்பி போட்டு வந்துக்கிறாங்க. பொண்ணு அழகு பாரு. என் பொண்ணு அழகுக்கு 5000 மாப்பிள்ளை வருவாங்க. கண்டிகாமரத்தில் அருகாமையிலே யாரோ மதனபாலன்னு ஒரு அழகு வாய்ந்த ஒரு பையன் இருக்கிறான். அப்பா இன்னும் பொண்ணு வேணும்னு கேக்குறான். என்ன அண்ணவர் ஓட்டு ஓட்டமாகத்தானே ஓடி வந்து கன்னிகாமடத்திலே புகழ்ந்து என் மீது ஆசை கொண்டார் இல்லையா? ஆமா. நான் என்ன சொன்னேன்?
பெத்தவனுக்கு தெரியும் ஒரு பெண்ணை எங்க கொடுக்கணும் அப்படின்னு. ஆமா, நீங்க ஒண்ணா எங்க அப்பாட்ட போய் கேளுங்க. எங்க அப்பா சொன்னா கட்டிக்கிறேன். கீச்ச கோட்டை தாண்ட மாட்டேன், கட்டிக்கிறேன். அம்மா அப்பா, ஆமா, தாய் தந்தையர் நீங்க தான் சொல்லுங்க. ஆனா வந்து சவுந்தரவல்லி மாதிரி என் மாமியார் நாட்டாள இருக்க பெத்த பிள்ளை விட பேர பிள்ளை வச்சு அவனுக்கு திருமணம் வேணாம் வேணாம் தான் சொல்ல. இப்ப நீ கூட சொல்லு, நீ சொன்னாதான் அவரை வந்து அது என்னப்பா வயசு கிட்டத்தட்ட ஒரு 70-80 இருக்க மாட்டேங்குது. அதாவது ஏமா இப்ப நான் உனக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி நினைப்பாரு என்ன சொல்ற? சும்மா இருந்து இப்ப கட்டி கொடுக்க மாதிரி இருக்கிறியா? என் இஷ்டமா நான் ஆம்பளை போட்டுனா பாக்குறவங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? தாய் தாப்பு ஒழுங்கா இந்த பொண்ணை வளர்த்திருந்தா இது ஒழுங்கா இருந்திருக்கா? இது ஒரு இருக்கும். அதனால நீங்க வந்து இது பண்ணுப்பா, திருமணம் முடிச்சு வைக்கணும். அதானே அப்பா? அதுல போறா நீ என்ற பேரு சமுத்திரவல்லிக்கும் ஏன் தருமாதியா பாட்டு மந்திரத்து ஊந்து பேரு வீட்டு பக்கம் வந்து பொண்ணு கல்யாணம் பண்றோம். என் கல்யாணத்துக்கு வந்த ஐயரு. ஆமா, ஐயரை படிப்பா நல்லா இருமா. இவன் ஐயர் 2 ஐயர் 3 தப்பா பேச 3 உன் காதுல போறலையா? நல்லா இருக்கியா முடு? எப்படி இருக்கிற? விட்டு வந்து பாப்பறோம் கொடுக்க தட்டுறான். கல்யாண காட்சி வாங்குறீங்களா இல்லையா? கல்யாண காட்சி கல்யாண காட்சி வாங்குறீங்களா? ஏய்ப்பா என்னடா சேரியா? ஏய்டா ஒரே திரும்ப சாங்கறாட பண்ண ஐயருக்கு ஆரி கொஞ்சம் சாரிகாவ கட்டி கொடுக்க போறா. கல்யாண காட்சி வச்சு என்ன நினைக்கிறீங்க? மண்டில போட்டுறோம் முடுக்கு போதுமா பட்டு கட்சி கொஞ்சம் ஆயிரம் ஜன மாட்ட மாட்டேங்க. கல்யாண காட்சி ஐயர் கூப்பிடுறா. ஐயரா ஓ ஐயரா 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 நான் எங்க ஐயரா பூரா பேர்னா ஐயரா. நல்ல நேரம் முடிய போகுது. நல்ல நேரம் முடிய போகுது. சங்காரிக்கு என்ன சபை வச்சுட்டு வந்துருக்கு? கல்யாணம் பண்ற கல்யாணம் வைக்கணும். எவ்வளவு வைக்கணும்? ஒண்ணு அதிகமா இல்ல. சில பாப்பா கேப்பா ஆத்திரம் கிட்ட மாதிரி ஆவலச்சனம் முடிச்ச மாதிரி நம்மளுக்கு வாய் வராது. எவ்வளவு பேரு? ஒரு 25 லட்சம் தான் போதும். 25 லட்சம் வேலை ரிசைன் பண்றேன். சரி மாப்பிள ஒரு ஜகத்து ஒரு கல்யாணம் பொண்ணு எதிர்பார்த்தா மாட்டிக்கிறேன். வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் கேட்கணும். நேரம் கல்யாணம் பண்ண அப்புறம் பேசிக்கிறேன். என்ன கேளுங்க? யார் பண்ணி அங்க யார பேசிக்கிறாங்க? என்ன கேக்குற? யாரு நீ? யார கேக்குற? ஒன்னிலாம கேக்குற? இப்ப கேளு. என்னடா என்னோட மோசமான யாரு மணி? நான் தாங்க பொண்ணு. நீதான் பொண்ணா? பொண்ணு பொண்ணு. இது 2 யாரு? என் மனைவி. இந்த மாதிரி ஒருத்தர என்ன ஐயரா பாடி போட்டு ஐயர் பேசுவாரு. உன் வீட்டுல நீ எப்படி பேசுவேன்? அப்படி எல்லாம் நம்மளுக்கு வாய் வராது. நான் யாரு கேட்கியா?
இப்ப பொண்ணு மாப்பிள்ளை வைக்கிறோம். யாருக்கா பொண்ணா? ஐயர் வேலையை மட்டும் அங்க அது மட்டும் தான். என்னடா மரியாதை கட்டுக்கும். ஏமா பொண்ணு மாப்பிள்ளை உட்கார சொல்லு. சரி இருமாமா வரேன். மாரி கல்யாணம் பண்ற நாட்டுல இருந்து எங்க இருந்து பார்த்தா ஆள் வந்து நம்ம சொந்த பந்த முறை வந்து எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம நாட்டுல ஒரு மாப்பிள்ளைக்கு மாலை போகணும். கொடுக்குற மாதிரி நீ எதுவும் அப்படி கைவாரத்தில் நின்னுக்கிற மாதிரியே. சரி நான் நின்னுக்கிட்டேன். ஐயர் பேரை கெடுக்காத. ஐயோ நான் பலாறு ஒரு ஐயர் பிராமணர். சரி என்ன மாப்பிள்ளை பொண்ணு யாரு? பொண்ணு 3 மாசம் சிரிப்ப மந்தி பல்ல போட்டு நீங்க வேற பொண்ணு அப்படின்னு அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியாதுடா. இங்க இருக்கு பக்கத்துல இருக்கு. சீக்கிரம் ஓப்பங்கடி சொல்லி சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும். இதுக்கு தான் பொண்ணு மாப்பிள யாரா கூட்டாங்களா? சமஸ்கிருத வேதம் கல்யாணத்துக்கு போய்கிற முன்ன பின்ன போயிருக்கிறேங்க. என்ன பண்ண கல்யாணத்துக்கு போய் ஐயர் மந்திரம் ஓதுவாரு. கல்யாணத்துக்கு போறியா மனசு வைப்பியா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். அங்க ஒரு ஐயர் உட்காந்துப்பா மோயா மோத்தான்னு கேட்டா கூட உனக்கு தெரியாது. ஆமா ஆமான்னு போட்டு வர ஐயர் சொல்றதை கேட்கணும். இது இங்கிலாந்து பாஷை. நான் எதுவும் பேசாம இருக்கணும். ஆமா மந்திரம் ஓதுங்க நல்லா. ஓ கிரி 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 சுக்கரம் சசிவர்மன் தாமரதத்துக்கு சமர்ப்பியாவே ஓம் பிரதச்சகதம் அதகரா ஹரகரா ஓம் அதகரா ஹரகரா ஸ்ரீ கதாபுஜுகுலம் சிக்கலா ஜிங்கி பொக்கலா கிங்கி ஓ குஞ்சி ஆ குஞ்சி. ஐயோ ஐயரா எங்கயா பொண்ணு பாத்து என்ன அங்க போறோம். இளையராஜா நீங்க ஒண்ணும் கோபப்பட வேண்டாம். இங்க ஓம குண்டை இல்ல, அதனால அம்மா ஓம குண்டை என் பொண்ணு பார்த்து கல்யாண வீட்டுல யாக கொண்டா இருக்கணும். இங்க யாக கொண்டா இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்துல போடுறேன். சரி மதத்தை சொல்லுங்க. அச்சால குறி மோயால குறி பக்கால குறி மம்மால குறி கருமதிக்கு மேடம் 1 லட்சம் ரூபாய் பேசுற கருமதி பைத்திட்டு கொண்டு வந்தா ஐயரா நேரம் போகுதுங்க. ஐயரா நல்ல நேரம். ஓ மாரியாத்தா ஐயரா நல்ல நேரம் போகுது. ஐயரா
என்ன பையன் எலுமிச்சை வச்ச பையன் இல்லையா? அது நான் மூணா அறுத்து குக்குட்ல வச்சிட்டேன். என் பொண்ணு ஒரு சூனி வைக்க வந்துக்கிறான். நல்ல நேரம் போகுது. நல்ல வார்த்தை பேச என் பொண்ணுக்கு நீதான் ஒரே ஒரு கல்யாணம் பண்றேன். பூ எடுத்து ஏன் உங்க தலையில வச்சுக்கிறீங்க? இந்த பூ இந்த பூவை ஏன் மேல வைக்கிறீங்க? எல்லாம் பூ வாங்கிக்கிறாங்க. ஏன் மேல போட போறா? அவன் பொண்ணு மாப்பிள்ளை மேல தான் போட போறான். நானா போட்டுக்கிறேன். எப்படி நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதுங்க. ஐயரு மூஞ்ச பச்சை தாலி எடுத்து கயித்துல மாட்டிக்கணும். என் மூஞ்சி நல்லா லெயிரு. இதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி சொல்ற மாதிரி திருப்பி சொல்லு. ஓம் கிரிம் 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 குத்துகள் நான் உட்காந்துக்கிறேன். பொன்னாடி எதுக்கு நான் என்ன பண்ணி நாய் தொடுத்துறீங்க? மாப்பிள்ள நான் உட்காந்துருக்கிறோம். மந்திரத்தை சொல்லிட்டு நீ ₹3500 சம்பளம் கொடுத்து வர வச்சுக்கிறேன். கஷ்டப்பட்டு அவன் கட்டுறது நான் கட்டு போறேன். ஆகாயத்துல போற சனி ஏறி வச்சு கீழே இறங்கின கதையாகுது. எங்கேயோ தெருவா போயிருந்தா மாட்டிக்கின்னு பாடான்னு கூட்டு அந்த குறைக்கு பங்கு கட்டிட்டு போவானா? தாலி கட்டிக்கிறியா? இல்ல இது வரைக்கும் கட்டதே கிடையாது. பாக்குறேன் தாலி எப்படின்னு தெரியும் உனக்கு? இதுக்கு பேர் தான் அது. அது இதுக்கு பேர் இது. இதுக்கு பேர் எது? இதுக்கு பேர் தான் இதுக்கு பேர் தான் அது. அது எது உனக்கு தாலி கட்ட தெரியாது. நான் கட்டி காட்டுறேன் பாரு. மாங்கல்யம் 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 எல்லாருக்கும் ஊம் போட்டாட்டி ஏன் போட்டாட்டி நாயங்களை கட்டலாம். கட்டுறது கிடையாது. பொண்ணு ஐட்டு இல்லாம அப்படியே நான் வாழ்வும் வாழ்நாளெல்லாம் அவரோடு வாழ்கின்ற வாழ்க்கை தான் சொல்லும். பெற்றவர்கள் என்னை எப்படி வளர்த்தார்கள் அப்படி என்று. பிறந்த வீட்டில இருந்து புகழ்ந்த வீட்டிற்கு நான் சென்று புகழ்ந்த வீட்டில் எவ்வளவு அடக்கமாக நான் வாழ்ந்தால்தான் பிறந்த வீட்டு பெருமை தெரிவரும். அதனால் விடை கொடுங்கள், சென்று வருகிறேன். மகளே,
ஏற்கனவே எனக்கு 12 வருஷமாக பிள்ளை இல்லாத நீ தவங்க இருந்து நான் உன்னை பெத்து. அப்படி இருந்தாலும் உனக்கு திருமணம் ஆகிவிட்டது. அங்க ஏதோ ஒரு இன்னல்கள் நடந்தாலும் எந்த ஒரு தப்பு தண்டை பண்ணாலும் பொறுமையா பொறுத்தாலு. சரிம்மா. அப்பா அம்மா சென்று வருகிறேன். நல்ல காட்டப்பா. நீங்கள் மூவரும் யாரும் இருக்க வேண்டாம். உங்கள் மகளை நீங்கள் எப்படி பார்த்துக் கொண்டீர்களோ அதை விட ஒரு படி மேலாக நான் பார்த்துக் கொள்கிறேன். ஏனென்றால் விட்டுக் கொடுப்பவர் கெட்டு போவது இல்லை, கெட்டு போவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை. சந்திரவள்ளி, தாய் தந்தையை விட்டு பிரிகிறேனே என்று ஏக்கமோ வருத்தமோ உனக்கு வேண்டாம். எப்போதெல்லாம் உன்னுடைய தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அக்கணமே உன்னை அழைத்து வந்து அவரை இடத்தில் ஒப்படைக்கிறேன். நாம் நமது எங்க மகாராஜா மாவுக்கு சீர் வச்சுமா நாங்க மங்கரம் நீ பொங்கலா. ஒரு ஆடவன் ஒரு பெண்ணை மணந்த பிறகு பெற்றவர்களை காட்டிலும் கணவன் பெரிது கிடையாது. நான் கணவனையே நம்பி வந்த பிறகு கணவனை காட்டிலும் இனி பெற்றவர்கள் எனக்கு பெரிதாக தெரியாது இல்லையா? நீங்கள் தான் எனக்கு இனி தெய்வம், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. அம்மா ஐயா நீங்கள் இருவரும் வீட்டுல இனி ஆள் இல்லையே அப்படின்னு நீங்க சண்டை போட்டுக்காம பெண்ணில்லா காட்டிலும் 2 பேரும் உனக்கு குழந்தையாக இருந்து உங்களை பார்த்துக்குவாங்க. அம்மா நீங்கள் இருவரும் தந்தையை பாதுகாப்போ பார்த்துக்குவாங்க. எதனா ஒண்ணுன்னா எனக்கு ஆள் போட்டு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன். ஐயா புறப்படலாமா? கலக வேண்டாம். அம்மா அப்பா காவலன் ஏமா என் தாய் தந்தையர்கள் கூட ஒரு வேளையில் நாட்டு மக்களை பாதுகாக்கும் வேலையில் இருக்கின்ற பொழுது கூட நீ காவல்காரன் என்று இல்லாது எங்களுக்கெல்லாம் பாதுகாவலனாகத்தானே இருந்தான் இல்லையா? நீயும் என் கூட்டத்தில் ஒருவன் இல்லையா? சென்று வருகிறேன். தாய் தந்தையர்கள் ஜாக்கிரதை. நம் நாட்டை விட்டு இப்ப நம்ம எங்க போறோம்? நாட்டை விட்டு உந்த நாடாகிய மதிவதனாபுரி நாம் செல்ல வேண்டும். என் நாட்டுக்கு உட்பட்ட இடங்கள் எல்லாம் எமக்கு தெரியும் இல்லையா? தங்களை மனமுடித்து விட்டு உங்கள் நாட்டுக்கு போவதற்கு எனக்கு வழி தெரியாது. தாங்கள் முன்னே செல்லுங்கள். வாழ்க்கையும் இது உங்கள் பின்னால் தான், வழிநடையும் உங்கள் பின்னால் தான். இந்த காணகத்திலே நீங்க முன்னே சென்று கொண்டிருக்க வழிதடத்தோடு நான் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் இப்படி நான் வந்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு தூரங்கள் இருக்கின்றது? இதோ கால வழி என்று சொல்ல முடியாது. இன்னும் 6 காத தூரம் இருக்கிறது. காத வழினா நம்ம போறோம்னா இங்க இருந்து பக்கத்துல உங்களுக்கு கேக்குது இல்ல? அது போன்று 6 காத தூரம் உண்மையாக தானே? ஆனா அருகில் வந்துட்டோம். நீயே இந்த காலகத்தில் நடக்காதபடி அதனால் இதோ தெரிகிறது அல்லவா? பெருத்தாளவர் செல்லும் இதில் சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்து பிறகு நமது நாடு செல்லலாம். ஆகட்டும்.